நாங்கள் வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டிருக்கோம்னு சொன்னால் இதுக்கு முதலே எவ்வளோ வேலையில் செய்திருக்கோம். ஆனால் இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் அந்த சட்டபூர்வமான குற்றங்கள் ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் அவசரப்படுகிறோம். படிப்படியாக சில நபர்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும். இன்னும் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்து நபர்களுக்கு எதிராகவும் அதில் நான் குறிப்பாக கூறுகிறது நபர்களுக்கு எதிராகவும் விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கணும்னு சொன்னால் வந்து நாங்கள் உண்மைக்கும் இதுக்கு முதல்ல நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் வந்து எத்தனையோ முதல்ல வந்து அரசியல் ரீதியாக பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து பல இந்த நாட்டில் வந்து பழிவாங்கப்பட்ட வரலாறு இருக்கு. அது 50களாக இருக்கலாம், 60களாக இருக்கலாம், 70களாக இருக்கலாம், 80களாக இருக்கலாம், 90களாக இருக்கலாம், 2000க்கு பிற்பட்ட கால பகுதியாக இருக்கலாம். இப்படி வந்து பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த நாட்டில் இருக்கு. உங்களுக்கு தெரியும் வந்து 77ஆம் ஆண்டு போலீஸ் திணைக்களத்துக்கு வந்து ஒரு விடுமுறையை வழங்கி கூடி வந்து வன்முறையினை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் சிறுபான்மைக்கு எதிராகவும் கட்டமைத்து விட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டிருக்கோம்னு சொன்னால் இதுக்கு முதலே எவ்வளோ வேலையில் செய்திருக்கோம். ஆனால் இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் அந்த சட்டபூர்வமான ஒரு அவர்கள் தொடர்பான குற்றங்கள் ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் அவசரப்படவில்லை. நாங்கள் சரியான வகையில் இவர்களுக்கு எதிரான சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரலாம். அதில் வந்து படிப்படியாக சில நபர்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்னும் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்து நபர்களுக்கு எதிராகவும் அதில் நான் குறிப்பாக கூறுகிறது நபர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் அரசியல் பழிவாங்க இந்த பிள்ளை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக நாங்கள் அரசாங்கம் நடவடிக்கைகள் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு தான் மக்கள் எங்களுக்கு வந்து மக்கள் அனைவரும் வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.